சால்வேஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, சத்திய வேதம் சரித்திர வேதமே என்ற இந்த தொடர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அகழ்வாராய்ச்சின்னு நம்ம சொல்கிறப்ப சாதாரணமாக நம்ம வார்த்தைகளில் படிச்சுட்டு போயிடும், இல்லை காதில் கேள்விப்பட்டு அப்படி கடந்து போகிறோம். ஆனால் அதற்கு பின்னால் எவ்வளோ பெரிய ஒரு லென்த்தி ப்ராசஸ் இருக்குதுன்றதை நம்ம நினச்சி பார்க்கவே முடியாது. குறிப்பாக ஒரு 4 இதை மட்டும் நான் சொல்கிறேன். நான் முதலாவது அதில் அகழ்வாராய்ச்சியில் இது பண்ணுறது டர்ட் ரிமூவர், அதாவது மண்ணிலேருந்து எடுக்கிற அந்த ஒரு பொருளோ இதுமோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை மண்ணை தான் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதில் உள்ள அழுக்குகள் அந்த மாதிரி இதெல்லாம் அகற்றிட்டு எடுக்கிறது, அதாவது அந்த பொருளோ இல்லை அந்த இடமோ டேமேஜ் ஆகாமல் பாதிக்கப்படாமல் எடுக்கிறது தான் டர்ட் ரிமூவர். ரெண்டாவது ரெக்கார்டர்னு சொல்கிறாங்க. ரெக்கார்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பொருளை எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை சுத்தம் பண்ணிவிட்டு அது அப்படியே அதை ரெஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி, அதை பாதுகாத்து வைக்கிற மாதிரி அதை பண்ணி எந்த காலத்து இதுன்னு அவருக்கு தெரிஞ்சு அவர் பார்ப்பார், இல்லை அதுக்கு தகுந்தமான தரவுகளை எடுத்து வைப்பார். மூணாவது இன்டர்பிரட்டர், இதை பகுத்தறிஞ்சு வியாக்கியானம் பண்ணுறவர். இவருடைய வேலையை கொஞ்சம் ஒரு க்ரியேட்டிவ் தான் பண்ணணும் அவர். அதாவது என்னென்னா, இது எந்த பீரியடில் உள்ள ஒரு பொருள் எடுத்துருக்காங்க, எந்த பீரியடில் எடுத்திருக்காங்க, இது சம்மந்தப்பட்ட வேறு இடங்களில் இந்த காலத்து இதாக கண்டுபிடிச்சிருக்கோமா, அந்த மாதிரிலாம் பார்ப்பார். 4வது டைரக்டர், இவர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் நம்ம சொல்லணும், இயக்குனர். இது எல்லாத்துலேயும் வச்சு அவர் நல்ல ஒரு சரித்திரம் தெரிந்தவராக இருக்கணும். எந்த இடத்துல நம்ம பண்ணுறோமோ அதை பற்றிய புவியியல், சுற்று வட்டாரங்களில் உள்ள புவியியல், அந்த மக்கள் எந்த மக்கள் இருந்திருப்பாங்கன்றதை தவிர சுற்றி உள்ள மக்களை பற்றி உள்ளது, கலாச்சாரம், மொழி எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த பொருட்களில் எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணுறது ப்ராசஸ்ஸு எல்லாத்தையும் ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு பார்வையில் அவர் அதை இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறவர் தான் டைரக்டர். இப்போ இவ்வளோ ப்ராசஸையும் தாண்டி தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க, அதுக்கு சில கால நேரம், ஒரு 4 வருஷமோ 5 வருஷமோ எத்தனை வருஷமோ தெரியாது, எல்லாம் முடிஞ்சால் நமக்கு ஒரு பொருள் இந்த இடத்துல கண்டுபிடிச்சோம், இது இந்த காலத்தை சேர்ந்தது, இப்படி தொடர்புடைய என்று சொல்லி அவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஆக இப்போ நாங்கள் இந்த டிவி நிகழ்ச்சியில் ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு 2 பொருளோ 3 பொருளோ ஏதோ ஒன்று நம்ம பார்க்குறோம். அதனால் இதற்கு பின்னால் இவ்வளோ கஷ்டங்கள்லாம் தொழிலாளர்கள் பட்டு தான் இது பண்ணுறாங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் பிப்ளிக்கல் தொழில் நம்மளுடைய வேதாராய்ச்சி, அதாவது திருமறை அகழ்வாராய்ச்சி பண்ணுறவங்களாக இருந்தால் இன்னுமே நிறையா விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு ப்ராசஸில் நமக்கு அப்படி இந்த பலாச்சோலையில் உரிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கிறது தான் நம்முடைய சத்தியவேதமே சரித்திரவேதமே என்ற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கும் நம்மளோடு சிலவற்றை பேசுவதற்காக திரு வெங்கடேசன் வந்திருக்கிற, வாரங்க சந்திப்போம். வணக்கம். நம்ம இந்த முத்திரையை பற்றி கொஞ்ச நாளாக பேசிகிட்டு இருக்கோம் நம்ம இல்லையா. இப்போ இந்த தடவை கூட நான் ஒரு முத்திரையை பற்றி தான் பேசலான்ட்டு இருக்கேன். எப்படின்னா பிளாக் சீல் ஸ்டோன் அப்படின்றாங்க, கருப்பு கல் முத்திரை. பொதுவாக இந்த முத்திரையை தான் களிமண்ணில் இம்ப்ரெஸ் பண்ணி அவங்க ஒரு முத்திரையை எடுப்பாங்க அவங்க. இப்போ இந்த முத்திரை எப்படின்னா இந்த ஏறக்குறைய எருசலேமில் தான் நிறைய இந்த மாதிரி ஒரு பிளாக் ஸ்டோனோ இல்லை ஸ்டோன் இம்ப்ரெஷன் கொடுக்குறது மாதிரி முத்திரை இது பண்ணியிருக்காங்க. எருசலேமில் மொத்தம் 3 டசன்ஸ், அதாவது 36 கிடச்சிருக்குது. அராதன்ற பட்டணத்தில் 5 கிடச்சிருக்கு, லாக்கேஷில் 4 கிடச்சிருக்குது. அப்போ இந்த பிளாக் சீல் என்ன ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ரேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கண்டுபிடிச்ச இடம் ஏறக்குறைய நம்ம இந்த இஸ்ரேல் அந்த பக்கத்தில் உள்ள கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஸ்டோனில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, யெகோஷியா யெகோசர் சன் ஆஃப் ஹோசியா, அப்போனா ஓசியாவினுடைய மகனாகிய யெகோசர் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ ஓசியாவை தான் அவங்க ஹோசியான்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன, எரேமியா 43வது அதிகாரம் 2வது வசனத்தில் ஓசையாவின் குமாரனாகிய அசரியாவும் சுரையாவின் குமாரனாகிய யோகனானும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் அகங்காரிகளான எல்லா மனுஷரும் எரேமியாவை நோக்கி நீ பொய் சொல்லுகிறாய் அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க அவர் சொல்கிறது. ஸோ அந்த ஓசையாவின் குமாரனாகிய அசரியாவை தான் அவர் இருப்பார். ஏன்னா சில எழுத்துக்களை பார்க்குறப்ப இவரோட எழுத்தும் அதுவும் பொருந்தி போகுது ஹீப்ருவில் பார்க்குறப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பாக, அதுவும் 2000 ஆண்டுகளுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையான செய்தி சிஸ்டர். இப்போ இதில் ரொம்ப முக்கியமாக என்னென்னா, இப்போ நீங்கள் நம்ம இந்த அகழ்வாராய்ச்சி இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் போதே நம்முடைய தமிழ்நாட்டிலையும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. என்ன அப்படின்னா, சமீபத்தில் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தொலைக்காட்சியில் ஒரு செய்தியை பப்ளிஷ் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக இரும்பினுடைய பயன்பாடு இருந்தது அப்படிங்கிறத குறித்து இன்றைக்கு அகழ்வாராய்ந்து அதனுடைய ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறாங்க. இது ரொம்ப ஒரு அற்புதமான செய்தி. ஏன் இது ரொம்ப அற்புதமான செய்தி அப்படின்னா,
உலகத்திலேயே இதுக்கு முன்பாக இரும்பினுடைய பயன்பாடு அப்படிங்கிறது ஈராக் போன்ற நாடுகளில் ஒரு 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக இரும்பின் பயன்பாடு இருந்திருக்குது அப்படிங்கிற ஒரு ஆய்வு தான் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து அவங்க தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நாங்கள் தான் உலகத்தினுடைய மூத்த 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக இரும்பை நாங்கள் பயன்படுத்தியிருக்கிறோம். அப்போ கற்காலத்துக்கு பிறகு அது இரும்பு, அப்புறம் வெண்கலம், இப்படி மாற்றி மாற்றி வர ஆரம்பிக்குது. அப்போ இந்த இரும்பின் காலம் அப்படிங்கிறது வந்து எங்கிருந்து தொடங்குறது அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு பெரிய ஆர்குமெண்ட்டாக இருந்த நேரத்தில் தான் தமிழ்நாட்டிலே ஏறக்குறைய 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே தமிழர்கள் அல்லது இங்கே வாழ்ந்த மூத்த குடிகள் வந்து இரும்பை பயன்படுத்தி இருக்கிறார்கள், இரும்பினுடைய கருவிகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து இரும்பு கருவிகளை பயன்படுத்துறது கூட வேறு. இப்போ உதாரணத்துக்கு இரும்பின் கருவிகளை பயன்படுத்தினா இப்போ வணிகத்தின் மூலமாக பார்த்திங்கன்னா ஆமாம், இந்த பகுதியில் இல்லாத ஒரு பொருள் கூட இந்த பகுதிக்கு வரும். அப்போ வந்து வாங்கியிருப்பாங்க. அப்போ வேறு இடத்துல தான் அதனுடைய உருவாக்கம் இருந்திருக்கும். அதை வந்து உருவாக்கினவர்கள் வேறு பகுதியில் இருப்பாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் என்ன ஒரு அற்புதமான ஒரு விஷயம்னா, இரும்பை உருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களுடைய அந்த கலன்களோடு இருக்கக்கூடிய இடங்களை கண்டுபிடித்திருக்கிறாங்க தொல்லியல் ஆய்வாளர்கள். அதுதான் ரொம்ப ஒரு அற்புதமான செய்தி. அப்போது இரும்பை வந்து எந்த அளவுக்கு ஹீட்டு படுத்தினா வந்து அது உருகும் அப்படிங்கிற இந்த தொழில்நுட்பத்தை நம்முடைய ஆதி தமிழர்கள் இங்கே பயன்படுத்தி இரும்பு கருவிகளை உருவாக்கி இருக்கிறார்கள். இங்கே இரும்பை கண்டுபிடிச்சு அந்த இரும்பை உருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சி இங்கே இரும்பை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து இங்கே பதியப்படுகிறத நம்ம பார்க்குறோம். இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி, நான் வேதாகமத்தோடு இதை தொடர்புபடுத்த விரும்புகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் 4000 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் இரும்பு இருந்தது. அதுக்கு முன்னாடி இரும்பு கிடையாது, அதுக்கு முன்னாடி கல் தான் இருந்துச்சு, கற்களை தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. 4000 வருஷத்துக்கு பிறகு தான் வந்து இரும்பு பயன்பாடு வந்துச்சு அப்படின்னு இதுக்கு முன்னாடி சிலர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காயினுடைய சந்ததியில் வரக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7வது சந்ததியில் தலைமுறையில் பார்த்தீங்கன்னா அவன் இரும்பு தொழிலாளிகளுடைய தகப்பனாக மாறினான் அப்படின்னு ஒரு செய்தியை நம்மால் பார்க்க முடியும். அப்போது இங்கே தான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. வேதாகமம் ஏறக்குறைய 5000-6000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இரும்பு பயன்பாடு இருந்ததுன்னும் அந்த இரும்பு செய்யக்கூடிய தொழிலாளிகளாக அந்த குடும்பத்தினர் இருந்தாங்க அப்படிங்கிறதும் வேதாகமத்தில் பதியப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே ஆதாரம் நமக்கு கிடைச்சது இது வரைக்கும் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா 4000 வருஷத்துக்கு முன்னாடி தான் இரும்பு பயன்பாடு இருக்கிறது அப்படின்னு ஒரு ஆதாரம் கிடைத்த உடனே எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பித்தாங்க, அப்போ சும்மா வேதாகமத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து சும்மா ஒரு கதை சொன்ன மாதிரி இருக்குது, அப்போ இரும்பு பயன்பாடுங்கிறது வந்து 4000 வருஷத்துக்கு முன்னாடி கிடையவே கிடையாது, அப்போ இரும்புக்கு தொழிலாளிகள் எப்படி இருந்திருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியில் வந்து நமக்கு வந்து வந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் இன்றைக்கு அதையும் தாண்டி 1000 ஆண்டுகளுக்கு மேலே இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து இரும்பு ஆலைகள் இருந்திருக்கு, இரும்பு உருக்கு ஆலைகள் வந்து வைத்திருந்தது. அதை வந்து அந்த 5000 வருஷத்துக்கு முன்பாகவே வந்து அதற்கான தொழில்நுட்ப அறிவை கொண்டவர்களாக இரும்பை உருக்கக்கூடிய அந்த தொழிலாளிகளாக அதன் மூலமாக ஆயுதங்களை அல்லது கருவிகளை செய்யக்கூடிய மக்கள் நம் மத்தியில் நம்முடைய மூதாதையர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான செய்தி. அது வேதாகமத்துக்கு மிகவும் ஒத்த ஒரு செய்தியாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இந்த அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிறது இன்றைக்கு சமகாலத்தில் அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது. ஏன்னா இந்த 100 வருஷத்துக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா இந்த நாகரிகங்கள் எல்லாமே நம்ம வந்து தொல்லியல் மூலமாக அறிந்து கொள்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த தொல்லியல் வாய்ப்புகள் கிடையாது. நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் இந்த தொல்லியல் களங்கள் அப்படிங்கிறத 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா ஹரப்பா மொஹஞ்சதாரோவை கண்டுபிடிக்கிறாங்க, சுமேரிய நாகரிகம் அப்படிங்கிறதெல்லாம் என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இந்த 100-150 ஆண்டுகளுக்குள்ளே தான் எல்லா விதமான நாகரிகங்களும் பண்டைய நாகரிகங்களும் அகழ்ந்து ஆராய்ந்து அது உண்மையா அப்படிங்கிறத ஆய்வு செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம வருகிறோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பொதுவாக என்ன அப்படின்னா, இது மாதிரி ஏதாவது எழுத்துப்பூர்வமாக இருக்கா, இல்லாட்டி ஏதாவது கல்வெட்டுகள் கூட பாதுகாக்கக்கூடிய திறமையோ அல்லது கல்வெட்டுகளை எந்த காலத்துடைய கல்வெட்டு அப்படின்னு அறிந்து கொள்றதுக்கோ இருக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாம் வந்து ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. அப்போ பொதுவாகவே 18ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா பைபிளில் இருக்கக்கூடிய பெரும்பகுதியான ஸ்டோரிஸ் அல்லது நபர்களை குறித்து பல்வேறு விதமான விமர்சனங்கள் இருந்தது. இதெல்லாம் உண்மையாக இருக்க வாய்ப்பில்லை, சும்மா சொல்லியிருப்பாங்க,
சும்மா அது வந்து அதீத கற்பனையாக இருக்கும், இப்படியெல்லாம் ஒரு நபர் இருந்திருக்க மாட்டார், இப்படி பல காரியங்கள் இருந்தது. அதில் தான் இப்போ நீங்கள் சொன்னது போல் இது வந்து வேதாகமத்தில் எதிர்மறையான ஒரு கேரக்டர். இப்போ நீங்கள் சொன்ன இந்த பிளாக் சீலில் இருக்கக்கூடிய பெயர் வந்து எரேமியாவினுடைய எதிர்நிலையில் இருந்த நபர்களுடைய முக்கியமான நபர்கள். அப்போ வேதாகமம் ஒரு பெயரை குறிப்பிடுது அப்படின்னு சொன்னால் அது குறிப்பாக தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக நின்றவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது சாமானிய மக்கள் அல்ல. ஒரு தீர்க்கதரிசி எதிர்க்கணும் அப்படின்னாலே அந்த சமுதாயத்தில் மிக முக்கியமான நபர்கள், அந்த சமுதாயத்தினுடைய ஆளுகிறவர்கள் அல்லது அந்த சமுதாயத்தினுடைய அதிகார வர்க்கங்கள், இப்படி இருக்கவங்க தான் வந்து தீர்க்கதரிசிகளை எதிர்ப்பாங்க. அது இது எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறப்போ புதிய ஏற்பாட்டில் கூட பாருங்கள், சாதாரண மக்கள் யாரும் தீர்க்கதரிசிகளோ இயேசு கிறிஸ்துவோ எதிர்க்கலை. எதிர்த்தவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதான ஆசாரியன், பிலாத்து, ஏரோது, இப்படி இருக்கவங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவையும் அப்போஸ்தலர்களையும் எதிர்த்தவங்கெல்லாம் பாருங்கள் பரிசேயர்கள், சதுசேயர்கள், இப்படி மார்க்கத்தினுடைய மத தலைவர்களாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த தீர்க்கதரிசிகள் இப்போ எரேமியாவை கூட எதிர்த்த நபர் வந்து சாதாரண நபர் அல்ல, அவர் ஒரு குறிப்பிட்ட அந்த சமுதாயத்திலே தாக்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம் வேதாகமத்திலிருந்து புரிந்து கொள்ள முடியுது. அதை வந்து நாம் இப்போ இந்த சீல் மூலமாக, இந்த முத்திரை மூலமாக அறிந்து கொள்ள முடியுது. ஏன்னா ஒரு முத்திரையை பயன்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருந்தார் அப்படின்னு சொன்னால் இன்னையிலேருந்து ஒரு 3000-2800 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் முத்திரையை பயன்படுத்துகிறாருன்னா சாதாரண ஒரு குடியானவன் வந்து பயன்படுத்திட முடியாது, அவங்களுக்கெல்லாம் அந்த உரிமைகள் கிடையாது. அப்போது ஒரு சமூகத்தில் உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கவங்க தான் அதை பயன்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் தான் தீர்க்கதரிசிகளை எதிர்த்தார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம வேதாகமத்தில் அறிந்து ஒரு அற்புதமான ஒரு செய்தி இந்த பிளாக் சீல் மூலமாக இன்றைக்கு நமக்கு வந்து தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி. ஏற்கனவே நம்ம ஒரு செய்தியை குறித்து நம்ம பழைய நிகழ்விலேயே சொல்லியிருக்கிறோம். அதாவது எசேக்கியேல் மன்னனுடைய முத்திரையை பற்றி நம்ம பேசியிருந்தோம். அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த எசேக்கியா ராஜாவினுடைய அந்த முத்திரை அப்படிங்கிறது சாதாரணமான விஷயமா நமக்கு படலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாவீதினுடைய வம்சத்தில் வந்த மிக முக்கியமான அரசர்களில் எசேக்கியா வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு நபராக இருக்கிறார். இதுவரைக்கும் தாவீது கட்டுக்கதை, சாலமோன் கட்டுக்கதை, அதுக்கப்புறம் வந்து இந்த ராஜாக்கள், இஸ்ரவேல்ங்கிற நாடு கட்டுக்கதை, இப்படி பல விவாதங்கள் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் கடைசி இந்த 20-30 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான ஆதாரங்கள் நமக்கு தொடர்ச்சியாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதில் ரொம்ப முக்கியமான ஆதாரம் தான் இந்த எசேக்கியாவினுடைய முத்திரை. இது யார் கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஏலத் மசார் அப்படிங்கிறவர் தான் வந்து கண்டுபிடிக்கிறார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1956 பிறந்தவர், 2021 அவர் இறந்துடுறார். இவர் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய 3வது தலைமுறையில் இவர் ஆராய்ச்சியாளராக இருக்கார், தொல்லியல் ஆராய்ச்சியாளராக இருக்கிறாரு. இவருடைய தாத்தா வந்து பெஞ்சமின் மசார் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா இவர் ஒரு மிகப்பெரிய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர், எபிரேய பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் தலைவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நபருடைய வழித்தோன்றல் தான் இந்த டாக்டர் ஏலத் மசார் அப்படிங்கிறவர். ஜெருசலேமினுடைய அந்த தொல்லியல் நிபுணத்துவத்தை பெற்றவர் மட்டுமல்ல, தாவீது அரசனுடைய அரண்மனையினுடைய பல பகுதிகளை இவர் கண்டுபிடிச்சிருக்கிறார். அதை குறித்து நம்ம சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டெம்பிள் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது சாலமோனுடைய காலத்தில் ஃபஸ்ட்டு டெம்பிளுடைய அந்த கட்டமைப்புகள், இன்றைக்கி வந்து புலம்பல் சுவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, தேவாலயத்தினுடைய ஒரு சுவர், வெயிலிங் வால் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சொல்லுவாங்க. அது வந்து தேவாலயத்தினுடைய ஒரு சுவர் தான் அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் பண்ணதில் ஒரு மிக முக்கியமான அறிஞராக இவர் திகழ்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான. அடுத்து இந்த அறிஞருடைய மிக முக்கியமான ஒர்க் என்னென்னா பைபிளுடைய அந்த வரலாற்று தன்மைகளை குறித்த ஆராய்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக இவர் சிறந்து விளங்கி கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான நபர். இவர் தான் முதல்ல அந்த எசேக்கியாவினுடைய அந்த இதை வந்து கண்டுபிடிக்கிறார். எங்கே கண்டுபிடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 2009 ஆண்டில் வந்து ஓஃபல் அப்படிங்கிற பகுதியில் தான் இதை வந்து கண்டுபிடிக்கிறார். அகழ்வாராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த முத்திரை கிடைக்கிது இவருக்கு. இது ஒரு, ஏன்னா அதுக்கு முன்னாடி இவ்வளவு ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு விஷயம் கிடைக்கல. அப்போது 2009 இந்த முத்திரை கிடைச்சதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் வந்து இதை வந்து அவர் வந்து கடினமான இதை வந்து தீர்மானித்து அதை வந்து ஆராய்ச்சி பண்ணுறாரு. அதனுடைய அமைப்பு, அந்த சுண்ணாம்பு இதில் தான் தயாரிச்சிருப்பாங்க, அந்த பிளாஸ்டரா இது மாதிரி, அதில் வந்து இருக்கக்கூடிய அந்த துகள்களை வச்சு அது எப்படி தயாரிச்சிருக்கிறாங்க, அது யாருடைய பெயர் அதில் பொறிக்கப்பட்டிருக்கு, இப்படி பல ஆராய்ச்சிகள், பல கட்ட ஆராய்ச்சிகளுக்கு பிறகு இதனுடைய காலம் வந்து எப்போ அப்படின்னு கணிச்சாங்க அப்படின்னா ஏறக்குறைய வேதாகமம் சொல்லக்கூடிய எசேக்கியா ராஜாவினுடைய காலத்துக்கு ஒத்தது அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாக நிறுவுறார். கிமு 600 அந்த காலகட்டங்கள், 600 700 600 காலகட்டங்களை
வேதாகம வசனங்களோட ஒத்த, அதாவது எப்படி வேதாகமத்தில் எசேக்கியா ராஜாவை பற்றி சொல்லும்போது அவருடைய காலம், அதாவது 2 ராஜாக்களில் 18 20 வரைக்கும், 2 நாளாகமத்தில் 29 32, ஏசாயா தீர்க்கதரிசி 36 39 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த முதல் காலகட்டம், அதாவது தேவாலயத்தினுடைய முதல் காலகட்டத்திலேயே இந்த எசேக்கியா ராஜா இருந்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி அந்த தேவாலயம் இடிக்கப்படலை. அப்போ அந்த முதல் கோயிலினுடைய காலம் அப்படிங்கிறதும் அந்த காலத்திலேயே இந்த எசேக்கியா ராஜா வாழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் இந்த சீல் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எசேக்கியாவை பற்றி நமக்கு நல்லா தெரியும். இந்த சனகரேப்பினுடைய அந்த இதில் அரச ரப்சாகேயனுடைய காலத்தில் மிகப்பெரிய அற்புதங்கள் மூலமாக தேவன் இஸ்ரவேலை காப்பாற்றினதும், இஸ்ரவேல் தேசத்தினுடைய ஆன்மீக மறுமலர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அரசனாக இருந்தவர் தான் இந்த எசேக்கியா அரசர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது மட்டுமல்ல, மோசேயினால் செய்யப்பட்ட அந்த வெண்கல அந்த நெகுஸ்தானை உடைத்தெறிந்தார் எசேக்கியா அப்படின்னு சொல்லி வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நபரை குறித்த ஒரு ஆதாரபூர்வமான வரலாற்று பூர்வமான ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது நம்ம வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த இப்படிப்பட்ட ஒரு நபரே இருந்திருக்க வாய்ப்பில்லை. செய்தி நம்பாவட்டையும் பரவாயில்ல, இப்படிப்பட்ட நபரே இருந்திருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறது தான் பொதுவாகவே சொல்லப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது. எசேக்கியா மன்னனை குறித்து கூடுதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் ஏசாயா தீர்க்கதரிசியை எசேக்கியாவின் இடத்துல அனுப்பிச்சு, உனக்கு உன்னுடைய ஆண்டு முடிந்தது, நீ எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திக்கொள் அப்படின்னு சொல்லும்போது, எசேக்கியா மன்னன் சுவர் பக்கமாக திரும்பி கடவுளிடத்தில் ஜெபித்ததும், கடவுள் அற்புதமாக அவனுக்கு அவனுடைய வாழ்நாளோடு கூட 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்ததும் நம்ம வேதாகமத்திலிருந்து படிக்கிறோம். அப்போ இத்தனை அற்புதங்களும் நிகழ்ந்த ஒரு மன்னன் தான் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து நிகழ்ந்த ஒரு மன்னன் தான் பார்த்திங்கன்னா எசேக்கியா அரசர். அப்போ அவருடைய அந்த முத்திரையை கண்டுபிடிச்சு, அந்த முத்திரையில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள், அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஓஃபல் இதில் பார்த்திங்கன்னா ஜெருசலேமினுடைய தேவாலய மலைக்கு அருகில் உள்ள ஓஃபல் பகுதியில் தான் இந்த ஹீப்ரு பல்கலைக்கழகத்தினுடைய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்ச ஒரு பகுதி தான் இந்த இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, இது ஒரு களிமண் துண்டு, சுமார் 1 சென்டிமீட்டர் விட்டம் அதுக்கு இருந்திருக்கு. இது ஒரு அற்புதமான முத்திரையிட பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு பொருள் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, எசேக்கியாவுக்கு சொந்தமானது, ஆகாசினுடைய மகன் யூதாவின் அரசன் அப்படின்னு அந்த இதில் இருக்குது, அந்த முத்திரையில். இது எபிரேய மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு எபிரேய எழுத்துக்கள். இப்போ இங்கே ரொம்ப முக்கியமான இன்னொரு பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் நான் தமிழ்நாட்டோட ஒப்பிட்டு தான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நமக்கு கிடைத்திருக்கிற மிக பழமையான தமிழ் எழுத்துக்கள் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா அதாவது தமிழ் எழுத்துக்கள் அல்ல, தமிழ் எழுத்துக்கள் கிமுல 5ஆம் நூற்றாண்டு, அதாவது கிமு 5ஆம் நூற்றாண்டு நமக்கு இப்போ கீழடியில் கிடைத்திருக்கக்கூடிய மண்பானைகளில் கிறுக்கி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அது குடியானவர்கள் எழுதின எழுத்துக்கள், ஒரு மண்பானையில் எழுதியிருக்கும், பழமையான தமிழ் எழுத்துக்களில். அதுவும் சிலருடைய பெயர்கள் மட்டும்தான் இருக்குது, ஒரு சில நபர்களுடைய தனிப்பட்ட பெயர்கள் தான் அந்த மண்பானைகளில் இருக்குது. ஆனால் இது எப்படிப்பட்ட ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய அதை விட ஒரு 100 ஆண்டுகள் பழமையானது. இங்கே கிடைக்கப்பட்ட அந்த தமிழ் எழுத்துக்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த ஆதாரங்கள்ன்றது நமக்கு கிமு 500ஆவது ஆண்டுன்னு வச்சுக்கோங்களேன். இது கிமு 6ஆம் நூற்றாண்டு, கிமு 7ஆம் நூற்றாண்டுக்கு கொண்டு போகுது இது நம்மளை. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகள் முன்பாக, அதாவது கீழடியினுடைய ஆண்டுகளுக்கும் 200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு அரசன் பயன்படுத்தி, இது எப்படி இங்கே நம்ம கிடைத்திருக்கிறது எல்லாமே குடியானவர்கள் பயன்படுத்திய, அதாவது பொதுமக்கள் பயன்படுத்திய அந்த பானை ஓடுகளில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் நம்ம இங்கே கிடைத்திருக்கிறது. அதை தாண்டி நமக்கு இன்னும் எந்த ஆதாரங்களும் நமக்கு கிடைக்கல. ஆனால் அங்கே நமக்கு கிடைத்திருக்கிற இந்த செய்தி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசன் பயன்படுத்திய ஒரு முத்திரை நமக்கு கிடைத்திருக்கிறது. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான ஒரு செய்தி. இதில் நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே நமக்கு அடங்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முதல் தேவாலயத்தினுடைய ஆதாரத்தை நமக்கு தருது. ஏன்னா நம்ம வேதாகம் சொல்கிறது, முதல் தேவாலயம் சாலமோனால் கட்டப்பட்டுச்சு, சாலமோனுக்கு பிறகு ராஜ்யங்கள் பிரிக்கப்பட்டு இந்த அரசர் சாலமோனுடைய ஆட்சியின் கீழாக வரக்கூடிய, அவனுடைய வம்சத்தில் வரக்கூடிய ஒரு மன்னன் தான் இந்த எசேக்கியா அப்படிங்கிற மன்னன் அப்படின்னு பார்க்கணும். ரெண்டாவது இங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய இது என்னென்னா, தாவீதை பற்றியும் தாவீதனுடைய அந்த வம்சங்களை பற்றி நம்ம சொல்கிறோம். இஸ்ரவேல் அரசன் அப்படிங்கிற எசேக்கியாவை பற்றி நமக்கு ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது. மூணாவது வேதாகம் சொல்லக்கூடிய சமகாலம், அதான் ரொம்ப முக்கியமான. இந்த ஆண்டும் கிடைத்திருக்கிற முத்திரையும் ஏறக்குறைய ஒரே ஆண்டை குறிக்கிறது. எசேக்கியா வாழ்ந்ததாக நாம் சொல்லக்கூடிய ஆண்டும்
இப்போ நம்ம வேதாகமத்தில் வாசிக்கும்போது கிமு 900 950 தாவீது, அதுக்கப்புறம் சாலமோன், அதுக்கப்புறம் ஒரு 100 150 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் கழிந்து தான் வந்து எசேக்கியா ஒரு 700 680 700 720 இந்த ஆண்டு கணக்கு தான் வருது. இதுவும் கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தை நமக்கு குறிக்குது. அப்போது வேதாகம காலக்கணக்கு துல்லியமாக பொருந்தது. எசேக்கியா அரசனுடைய ஏற்கனவே எசேக்கியா அரசனை பற்றியும் அதற்கு பிறகு வந்த இஸ்ரவேல் அரசர்களை பற்றியும் நிறைய நம்ம எதிரிகளுடைய இதெல்லாம் பற்றி நிறைய பேசணும், நிறைய பார்த்தோம். ஆகாபை பற்றி இருக்கிறத பார்த்தோம், இஸ்ரவேல் ராஜ்யம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறத பார்த்தோம், பல விஷயங்களை பார்த்தோம். யெகோவா தேவனை பற்றிய குறிப்புகள் இருந்தது. இஸ்ரவேல் என்கிற பெயர் ஏறக்குறைய 1200 கிமு 1200லேயே எகிப்தினுடைய சில கல்வெடு துண்டுகள்லேயே கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத இவ்வளோ விஷயங்களை பார்த்தோம். ஏறக்குறைய 1200 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இஸ்ரவேலர்கள் வந்து ஒரு வெளியே வந்து அவர்கள் அந்த நியாயாதிபதிகள் காலத்தை குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு இன்றைக்கே கிடச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆதாரபூர்வமாக இருக்குன்னு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது 2015 முடிஞ்சு 2015வது வருஷத்தில் ஆதாரபூர்வமாக நிறுவப்படுது. ஏறக்குறைய 5 ஆண்டுகள் கழிந்து 2009 கண்டுபிடிச்சிடுறாங்க. 2016 தான் வந்து இதை ஆத்தென்டிசிட்டி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறார்கள். நம்முடைய முதலமைச்சர் வந்து இது கண்டுபிடிப்பு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டாங்க. 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாலும் அதை பல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புகிறாங்க, பூனேயில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துக்கெலாம் அனுப்பிச்சு 2 விதமான இது பண்ணுறாங்க, ஆய்வுகளை மேற்கொள்கிறாங்க. அந்த இரும்புகளை குறித்து ஆய்வுகளை மேற்கொண்டு 2 ரிசல்ட்டும் வந்ததுக்கு அப்புறமா இவங்க ஒரு டேட்டா ஃபிக்ஸ் பண்ணி அதை அறிவிக்கிறாங்க. ஆத்தென்டிசிட்டியாக அதிகாரப்பூர்வமாக இந்தியாவிலேயே உலகத்திலேயே வந்து முதலாக இரும்பு பயன்படுத்தப்பட்ட இடம் இதுதான் அப்படிங்கிறத நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு அறிவிக்கிறோம். அதே மாதிரி இந்த முத்திரையும் ஏறக்குறைய 6-7 ஆண்டுகள் கழிந்து 2015 தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதிகாரப்பூர்வமாக இது எசேக்கியாவினுடைய முத்திரை அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக. ஏன்னா என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த காலம், எபிரேய எழுத்துக்களுடைய காலம், இதெல்லாம் வச்சு அந்த முத்திரையை கண்டுபிடிச்சு இன்றைக்கி எசேக்கியா என்கிற ஒரு மன்னன் ஒரு வரலாற்று நபர். இது ரொம்ப முக்கியமானது. அவர் ஒரு வரலாற்று நபர். வேதாகம கதைகள் இருக்கிற மாதிரி இவங்க நினச்சிக்கிட்ட காலம் போய் வேதாகமும் இன்றைக்கு சரித்திரமாக இருக்கிறது, வேதாகமும் ஒரு வரலாறு தான் அப்படிங்கிறத நிறுவுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக இந்த விஷயம் இருந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி. நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் ஒரு எசேக்கியா ராஜாவின் முத்திரையானது எப்படியெல்லாம் பலவிதமான நமக்கு தகவல்களை தருகிறது என்பதை நம்ம அறிந்து கொண்டோம் இல்லையா? அதோடு திரு வெங்கடேசன் அவங்க என்ன பண்ணாருன்னா நம்ம கீழடியினுடைய தொல்பொருள் ஆராய்ச்சியிலிருந்து ஒரு எடுத்துக்காட்டையும் சொல்லி அதை பொருத்தி காமிச்சார். ரொம்ப அருமையாக இருந்தது. இதே போன்ற இன்னும் நிறையா விஷயங்கள் உங்களுக்கு நாங்கள் தருவதற்கு காத்திருக்கிறோம். எனவே தொடர்ந்து இந்த சத்தியவேதம் சரித்திரவேதமே என்ற நிகழ்ச்சியோடு இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம்.